நான் கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், தலைவர் ஏன் அண்ணாவோட டெத்தோடையே அவர் டெத் ஆன உடனே வெளியில் வந்திருக்கலாமே, சினிமாவில் இருந்திருந்தா அப்புறமா ஒரு பார்ட்டியே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. இந்த கருணாநிதியெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிற வேலை எதுக்கு அவருக்கு? அது இல்லாமல் இருந்திருந்தா அவர் தனியாக அப்போவே எனக்கு இல்லை அண்ணாவோட எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்திருந்தா திராவிடியன் ஹிஸ்ட்ரியே இப்போ இவங்க சொல்கிற திராவிட வரலாறுலாம் இந்த மாதிரி போயிருக்குமான்னு தெரில. திராவிட வரலாறு முதல்லையே ஒன்று சொன்னேன், திராவிட வரலாறு எழுதுனது நம்ம தலைவர் என்ன இது த ஷூட்டிங், அதை வந்து எவ்வளோ பெரிய இது அவரோட வாழ்வா சாவாங்கிற ஒரு இதில் வச்சு பண்ண ஒரு அந்த இன்சிடெண்ட்னால தான் இவங்க ஏறி உட்காந்து வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த வேல்யூவுமே தெரியாது இல்லையா. ஏன்னா ஒருத்தரோட இது ஷூட்டிங் இன்சிடெண்ட்டில் வந்து உட்காந்தவங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும், அதான் ரிலேஷன்ஷிப் வேல்யூ தெரியாதுலையே வந்து உட்காந்ததுனால அதுக்கப்புறம் இதாச்சு. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி ஊஸ்ட் ஆனதுனால்தான் அவருக்கு கரெக்டான டைம் ஃப்ரெண்டை எப்படி இது பண்ணும், ஃப்ரெண்டுங்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு.